Hello students, 7th Tamil third term கான annual question paper தொகுத்தறி மதிப்பீடுக்கான ஒரு official model question paper பார்த்துட்டு இருக்கீங்க. 2025 கானது very important question paper. ஆல்ரெடி ஒரு question paper அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்பயே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு 3 question paper அப்லோட் பண்ணுவேன். இந்த மூணையுமே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆனுவலில் ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். 1 மார்க் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் புக் பேக்கில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே ரெடி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸோடு சேர்த்து இந்த 3 கொஷின் பேப்பரில் இருக்க 2 மார்க்ஸ் 6 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதை படிச்சிங்கனாவே நாங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். என்னென்ன கொஷின்ஸ் தெளிவாக பார்த்துருவோம். நான் டீட்டெயிலில் உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் முதல் படிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோ. இது தொடர்ச்சியாக நம்ம இன்னொரு வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறோம் தமிழுக்கு. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ண மறந்துடுறீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக 7th வீடியோ போடுறதுக்கு எனக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ 14 1 மார்க்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வர். திருநெல்வேலி டேஷ் மன்னர்களோடு தொடர்புடையது. நானும் என் தோழியும் டேஷ் இணைந்து இருப்போம். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் டேஷ். வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவர். மக்கள் அனைவரும் டேஷ் ஒத்த இயல்புடையவர்கள். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது டேஷ். தானொரு என்றும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். காகிதமில்ல தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் டேஷ். முதுமை மொழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது டேஷ். அடுத்த அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஷ் உரையை அடுக்கி வரும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஷ் துன்பப்பட நேரிடும். இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க 2 மார்க் கொஷின்ஸ்ல எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 2 மார்க் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே படிக்கணும். இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். 7 கொடுத்துட்டு உங்களுக்கு அதில் 5 எழுத சொல்றாங்க. உழவர்கள் எப்போது நண்டு பிடித்தனர் 15th ஒன். 16th ஒன் கொற்கை முத்து பற்றி எழுதுக. உவமை அணிக்கும் எடுத்துக்காட்டு உவமை அணிக்கும் உள்ள வேறுபாடு யாது? பொருளீட்டுவதை விடவும் பெரிய செயல் எது? ஒரு செயலை செய்ய எவற்றையெல்லாம் ஆராய வேண்டும்? வாழ்க்கை மலர்ச்சோலையாக மாற என்ன செய்ய வேண்டும்? விடுதலை போராட்டத்தில் காகிதமில்லத்தவர்களின் பங்கு யாது? இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு கொஷின்ஸ் கூட மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. இரட்டை கிளவி என்பது யாது? சான்று தருக. 2 மார்க்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த 3 கொஷின் பேப்பர்ல இருக்க 2 மார்க்ஸ் எல்லாமே படிங்க. இதுல இருந்தே உங்களுக்கு மேக்சிமம் கொஷின்ஸ் வந்துடும். ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து அடிமாறாமல் எழுதுக. மனப்பாட பகுதி. வாயும் வயிறும் என தொடங்கி சோலைவனம் என முடியும் மலைப்பொழிவு பாடல் இம்பார்ட்டன்ட். பிறப்புக்கும் என தொடங்கும் திருக்குறள். மனப்பாட பகுதியை பொறுத்தவரையும் ஆல் யூனிட்ஸ் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து எது வேணால் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து 3 மார்க் கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உழவு தொழிலின் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக. வெரி இம்பார்ட்டன்ட். திருநெல்வேலிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு வெரி இம்பார்ட்டன்ட். உருவக அணியை விளக்குக. வெரி இம்பார்ட்டன்ட். குயில் குஞ்சு தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்கிய நிகழ்வை எழுதுக. ஆட்சி மொழி பற்றிய காகிதம் இல்லத்தின் கருத்துக்கள் வெரி இம்பார்ட்டன்ட். பொருளாகு பெயரையும் சினையாகு பெயரையும் வேறுபடுத்துக. ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. புக் பேக் கிராமர் தான் இது. இது மட்டும் படிக்கக்கூடாது. உங்கள் புக்கில் இருக்க எல்லாமே படிக்கணும். ஆனாலும் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அதில் என்ன தெரியலன்னு பார்த்துக்கோங்க. பொருள் தருக. தாரணி மாறி. கலைச்சொல் தருக. போயட் ரிலிஜியன். உன் பொறுப்புகள் சொல்லிட்டு உன் பொறுப்புகள் 2 எழுதுக. அதாவது உங்களோட கடமை என்ன அப்படின்றது அது 2 எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஓர் எழுத்து சொற்களால் நிரப்புக. டேஷ் பறக்கும் பேனாவில் டேஷ் ஊற்ற வேண்டும். பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் எழுதுக. வளருது வாரான். அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள ஊரின் பெயர்களில் இருந்து புதிய சொற்கள் உருவாக்க வேண்டும். செங்கல்பட்டுனா அதுல இருந்து புது வார்த்தைகள். செங்கல், கல், பட்டு, படு, பல் இதெல்லாம் நீங்க எழுதணும். அடுத்தது ஒரு பக்க அளவில் விடையளிக்கணும். உண்மை ஒளி படக்கதை சுருக்கி எழுதுக. அதாவது 6 மார்க் கொஷின்ஸ். இதில் நான் சொல்கிற கொஷின்ஸ் கண்டிப்பாக படிங்க. வெரி இம்பார்ட்டன்ட். உண்மை ஒளி படக்கதை வெரி இம்பார்ட்டன்ட். பயணம் படக்கதை இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது உங்கள் ஊரில் நடைபெற்ற திருவிழாவை காண வருமாறு நண்பருக்கு கடிதம் எழுதுறதுக்கு அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஒற்றுமை உயர்வு கட்டுரையும் படித்து வச்சுக்கோங்க. இதுவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மை ஒளி படக்கதை, பயண படக்கதை, உங்கள் ஊரில் நடைபெறும் திருவிழா. சரிங்களா? ஸோ இந்த 4 கொஷினுமே படிச்சிங்கன்னா சூப்பர் தான். இருந்தாலும் இந்த 3 கொஷின் கண்டிப்பாக படிங்க.
இது 100% வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் என்ன, 3 மார்க்ஸ் என்ன, 6 மார்க்ஸ் என்ன அப்படின்றது தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம்ஸில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ச்சியாக வந்து வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் வீடியோக்கு ரீச் கிடைக்கும். வீடியோக்கு ரீச் கிடைக்கும் போது தான் 7th நிறைய வீடியோஸ் போட முடியும். ஸோ தொடர்ச்சியாக 8th 9th 10th 11th 12th எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.